வந்து விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்த்து சொல்லுவாங்க புடிச்சிட்டாரு ஒரு குழந்தைங்களை புடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நிஜமாவே அந்த மாதிரி தான். இப்ப நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்கு நான் படம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும் அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சார் செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்குங்கன்னு சொல்லும் போது அதுதான் உண்மையா சக்சஸ் தான் நினைக்கிறேன். இந்த படத்தோட பெரிய பிளஸ் there is no negativity anywhere for this film, so that is very rare. It doesn't come with every film. வெங்கி சார் டெய்லி மத்தியானம் வந்து பிரேக்கில் வந்துட்டு அவர் கூட தான் சாப்பிடுவேன். படத்தில் வந்து எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் பயங்கர குண்டாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் தான். மேம் வேற ஜாலியா அடிச்சேன்னு வேற இன்டர்வியூல சொன்னாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஷாட்ல வந்து திருப்பி திருப்பி ரீடேக் போற மாதிரி நிறைய அடி வாங்குற மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சா ஏதாவது ஒரு ஷாட்ல? இல்லை ரீடேக் போகலன்னா கூட அடிப்பாங்க. ஹலோ சொல்லும் போதே அடிச்சு தான் பேசுவாங்க என்ன. Hello everyone. So first of all, I want to say thank you to my team, Venki sir, GV sir, Radhika ma'am, Balaji sir, Bhavani, and our distributors, Sunil sir. And we are missing the one, Surya sir, Inga DOP Nimishana, Banglan, and all our team full. I want to say thank you to each and every one of you for constantly supporting me and guiding me. Thank you so much guys. And next I want to thank all the audience, press, media. Thank you for giving us, showing us lots of love and support. Maddie and the entire team are truly grateful for your support. And நீங்க படம் பார்க்கலன்னா தியேட்டர்ல போய் பாருங்க ப்ளீஸ். ஐ மஸ்ட் சே திஸ், தியேட்டர்ல இருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்ல. லைக் ஏதோ ஒன்று ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பசலில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ please do watch it in theaters. And thank you so much, especially all here who are present. Thank you so much guys. தேங்க்யூ மம்மி. அதாவது மேல ரொம்ப அதிகமாலாம் பேச மாட்டாங்க, கம்மியாக தான் பேசுவாங்க. தட் இஸ் மம்மி. பட் ஒரு வாலான பொண்ணு அப்படின்னு மேம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஹோல்சமாக பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு அழகான கேரக்டரை அவ்வளோ அழகாக நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆன் தட். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா நிறைய லவ் வந்திருக்கும். இப்போ பாருங்க எல்லாரும் வந்து பார்த்தவங்கலாம் எனக்கு மம்மி கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு, மேடி இஸ் ஸோ குட் அப்படின்றாங்கல்ல. இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? Compliments நிறைய கிடைச்சா அப்படி, லைக் நிறைய மெமரபிள் ஒன்ஸ் ஆர் தேர். பட் த ஒன் தட் ஷோக் மீ இஸ் லைக் ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். வேர் சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்டில் இருந்து எந்திரிச்சு தேர் லைக் டான்சிங். ஸோ ஐ saw myself in that position. Like ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி தியேட்டரில் போய் ஒரு 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 ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஐ செலிப்ரேட்டட் அந்த மாதிரி ஐ யூனோ என் படத்துக்காக அது பண்ணுறாங்க. சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ cannot express it in words. ஓகே. ஸோ வந்து விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்த்து சொல்லுவாங்க புடிச்சிட்டாரு ஒரு குழந்தைங்களை புடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. நிஜமாவே அந்த மாதிரி தான். பட் நாட் ஜஸ்ட் கிட்ஸ், எவ்ரி ஒன். யூ அட்ராக்டட் எவ்ரி ஒன் த்ரூ தட் கரிஸ்மேட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட், கீப் டூயிங் மோர். நாங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம். எஸ், ஐஸ்வர்யா, ஸ்ருதி, மனோஜன் மை அசிஸ்டன்ட், அண்ணா மைத்ரே மை மேக்கப் ஆர்டிஸ்ட், Hemalata my hair stylist, Akifa, Archana. So they were there throughout the movie. So எனக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். யூனோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த செல்ஃப் டவுட்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ கேரவனில் தான் நான் இது காமிப்பேன். ஸோ
கான்ஸ்டன்ட்லி அவர் என்ன ஃபாலோ பண்ணுறதுனால they know where I'm weak. இப்போ நைட் ஷூட்ஸ் வந்துட்டு பண்ணும்போதெல்லாம் I'll be like இப்போ கொஞ்சம் மைக்ரைன் இருக்கும், அப்போ வந்து எனக்கு நல்லா பண்ணால் முடியாமல் இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணும்போது they'll sit with me, they'll be like oh just give me a hug, you know. அது வந்துட்டு ரொம்ப it elevates you. It's like okay நமக்காக people இருக்காங்க, so they are like counting on us. So you know நமக்காக நம்ம டீமுக்காக you know you should just get out there. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் I am கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டடான என்ன வந்துட்டு they constantly support. So thank you so much guys for that. I'm truly grateful for you. இந்த படம் வந்து அடுத்து நன்றி வந்து வெங்கிக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்தில் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன், அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லேயுமே பாட்டு பெரிய ஹிட்டு, எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போ நான் ஆக்சுவலி வேற ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்ல, அங்கே ஃபுல்லாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி தான் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்குண்ணா படம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும், அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் செம்மையா இருக்குங்க சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லும்போது அதுதான் உண்மையாக சக்ஸஸ் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா ஓகே அதில் ஒன்றும் இல்லை, பட் நம்ம போகிற இடத்துலலாம் அவங்க அந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்ற போது அது ரியல் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் ஹைதராபாடாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஓவர்சீஸில் வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஓவர்சீஸில் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அமெரிக்கா, யூகே எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம், ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திராவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெங்கி. சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு மேசிவ் ரன், 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு, 3வதும் கொடுத்துருவாரு தீபாவளிக்கோ இந்த இயர் எண்டில். ஸோ கங்க்ராட்ஸ் சூர்யா சார், உங்களுக்கு சூரரை போட்டிருக்கு அப்புறம் நான் திருப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற படம் 2வது ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமாக கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் ராதிகா மேம், நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன் மேம். அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க. உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் அ ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன். தாய் கிழவி இந்த படம், நான் அந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம் 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன், செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறேன், அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சு நான் அழுகுறேனா, இல்லை வந்து படம் பார்த்து அழுகுறேனா, இல்லை ஏதோ சோகத்தில் அழுகுறேனான்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷனலாக சூப்பராக இருக்கு அப்படின்னு. இந்த படத்தில் வந்து நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்ல 3 நாளில் பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உயிரே உயிரேன்ற சாங்கும் அப்புறம் அருகே வருமா அப்படின்ற சாங்கு, அது வந்து பாலாஜி தான் எழுதினார் லாஸ்ட் மொமெண்ட்ல. லாஸ்ட் 2 டேஸில் பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்போ வேணால் மேஜிக் வரலாம் மியூசிக்கில். ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு இமோஷ்னலாக ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம். அண்ட் ப்ரெஸ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி எனிவேர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தட் இஸ் வெரி ரேர். இட் டசன்ட் கம் வித் எவ்ரி ஃபிலிம். அண்ட் ஒரு ஹேட்ரிக் தொடர்ந்து கொடுக்கறது பெரிய விஷயம் வெங்கி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கம்ப்ளீட்லி யூனோ கிவ் ஹிட்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அப்புறம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த படத்தில் தான் உங்கள் ஒர்க்கு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அப்புறம் நிறைய சூப்பராக சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னாங்க, அது தனியாக பேசுவோம். அப்புறம் கங்க்ராட்ஸ் டு பவானி, ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். ஒரு இமோஷ்னலான ரோலு அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க, இந்த படத்துலையுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஹர். மமிதா, என்ன சொல்கிறது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்கில் ரெபலில் ஒர்க் பண்ணோம், எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம், ஒரு நாளில் வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா.
you're so dedicated, so talented and very humble. So you have a long way. But அடுத்த பிளாக் பஸ்டராக ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ மமிதா. தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் அருண் ராஜா, தேங்க்ஸ் கென், அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம். நிமிஷ் இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹி மேக்ஸ் எவ்ரி ஷாட் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் ஒர்க். லோகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், ஹீஸ் டன் இஸ் பெஸ்ட். அமேசிங் ஜாப் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள். எப்படியும் இட்ஸ் டூயிங் ரியலி வெல். ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. தோ இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன் தட் ஐ பிளேட், அந்த சீன்ஸ் வர் ஸோ வெல் ரிட்டன். அந்த சின்ன சீனில் வந்து ஒரு அவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பேக்ட் ஆட் பண்ணி கொடுக்க முடியும்னா அது ஒரு power that only a good writer has. So thank you Venki sir for giving me Meghna, and of course Surya sir oda nadikka poren appdin therinjuma chinna vayasla irundhu paathu admire panni romba rasicha ஒரு ஆக்டர்ன்றதுனால பயங்கரமா பயமா தான் இருந்தது, ரொம்ப நர்வஸா இருந்தது. நான் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிருந்தேன். ஐயோ செட்டை போய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவர் முன்னாடி எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அவர் வந்து ஹாய்மா, யூ ஹாவ் அ வெரி நைஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே காம் ஆயிடுச்சு அப்பாடா அப்படின்ட்டு. இட் வாஸ் I mean, he's fabulous, சொல்லவே தேவையில்லை. And I really enjoyed working with him. He made it very comfortable for me. And of course, Mamita and Radhika ma'am, two powerhouses. You guys are fantastic, so cute. எனக்கு சத்தியமாக உங்களோட இருக்கணும் போல இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து முத்து மாதிரி இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஃபார் தட் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் Ravina ma'am, she's so graceful and so beautiful inside out. ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்களோட ஒர்க் பண்ணுறது. என்டையர் டீம் வந்து அந்த ஊட்டி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது, ஒரு அவுட்டிங் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ரியலி என்ஜாய்ட் பீயிங் பார்ட் ஆஃப் தேட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த என்டையர் டீம், our wonderful cinematographer Nimish, he was amazing. And GV for his music, thank you. And Kali sir, Suma ma'am, and Nazar sir, of course. It was so much fun working with him. And the entire team, thank you so much. It was so much fun and it was a pleasure working with you all. Thank you. இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கீங்க. ஐ ஷுட் தேங்க் வெங்கி சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்து அதை வந்து அழகாக என்னை பண்ண வச்சு இந்த அளவுக்கு ரீச்சாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு. என்னால் இன்னும் நம்ப முடியல. ஓ நான் தானா, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அவர் எவ்வளோ நல்லவர்னா, டெய்லி மத்தியானம் வந்து பிரேக்கில் வந்துட்டு அவர் கூட தான் சாப்பிடுவேன். படத்தில் வந்து எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, ஆனால் பயங்கர குண்டாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் தான். இல்லைக்கா, டெய்லி பிரியாணி 1-2 இல்லைங்க, ஒரு 5 நான்வெஜ்ஜு, 2 ஒரு பிரியாணி, ஒரு வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே வரும். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான், நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால் அது என் தப்பு இல்லைங்க. ஸோ அது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் சூர்யா, இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயும் என்னமோ தெரியல, வந்து அவங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் உள்ளே வந்தவொடனே ஐயோப்பா அவர் கூட நடிக்க போகிறேன், 25 நடிக்க போகிறேன், அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறையா கொடுத்தாரு. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம்.
நான் அப்படி சும்மா உட்காந்துருந்த மாதிரியே இருந்தது. சூர்யா, நான் சும்மா உட்காந்துருக்கேன், என்னை திரும்பி ஏதாவது ஒன்று சொல்லேன் அப்படின்னு. சரி, நீ கோர்ட்டில் தான் எதுவும் பேசலையே, அதையும் இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு. பேசிட்டே இருக்கும்போது, நீ இப்போ கூட ஒன்றும் பேச மாட்டேல்ல? இல்லை மச்சான், அதனால் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்டு மமிதா சொல்லவே தேவையில்லை. அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி தெலுங்கில் ஹைதராபாத்தில் பார்த்துட்டு ஷீ இஸ் பிகம் அ பிக் ஃபேன் ஃபார் மமிதா. இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, திருப்பி மீட் பண்ணுவியானே? இல்லை, நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ட் ராதிகா அக்காக்கும் சொல்லு, ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டு. அண்ட் இது எங்கள் ப்ரொடியூசரை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வம்சி. ஏன்னா எல்லா மேடையிலையும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் ஜிவி சார், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆர்ஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் அந்த பட்டாம்பூச்சி சாங்கெல்லாம் சூப்பர் சூப்பர். இப்போ வேறு மிஸ் பண்ணேன் சார். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க டாக்டர் ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஐ ரியலி அட்மையர் யூ. அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணிட்டேன். அண்டு கேமராமேன் நிமிஷ், ரொம்ப சூப்பரான கேமராமேனுங்க. அவர் லோக்கா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஐ ஷுட் ரியலி தேங்க்யூம். எல்லா மேடையிலையும் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு இல்லவே இல்லை. ஐ தேங்க்யூம் ஸோ மச். அண்ட் இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு திருப்பியும் ஐ ஷுட் ரியலி தேங்க் வம்சி, நானி காரு அண்ட் டைரக்டர் வெங்கி. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாமா? கஷ்டமாக கேட்டுறாதீங்க சார். ஈஸி சார். நம்ம அக்கா இருக்காங்க பக்கத்தில், அது வச்சு தான் கொஸ்டின். சார், நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு, ஹைலைட்டாவே இருந்துச்சு. மேம் வேற ஜாலியா அடிச்சேன்னு வேற இன்டர்வியூல சொன்னாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஷாட்ல திருப்பி திருப்பி ரீடேக் போற மாதிரி நிறைய அடி வாங்குற மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சா ஏதாவது ஒரு ஷாட்ல? இல்ல, ரீடேக் போலன்னா கூட அடிப்பாங்க. அடிப்பாங்க. ஹலோ சொல்லும் போதே அடிச்சு தான் பேசுவாங்க என்ன. அதனால அப்படிலாம் ஒண்ணும் போல. அதான் சின்ன வயசுல இருந்து அக்கா எங்களை சின்ன வயசுல இருந்து அடிச்சு தான் வளர்த்துருக்காங்க. அதனால எதனால அடிச்சு வளர்த்தாங்க? ரொம்ப நாட்டியா இருந்தோம்னு அக்கா சொல்றாங்க, எங்களுக்கு ஞாபகம் இல்லை. பட் அக்கா இடிச்சிருது. ஏதோ காரை கொண்டு போய் இடிச்சிங்களாமே? ஆமாங்க, இடிச்சிருப்பேன். இடிச்சிருப்பேன். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? ஒரு 13, 14. அப்ப கண்டிப்பா அடிக்கிறேன். அப்போ இவ்வளவு ரூல்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ.